நாம் இன்று பார்க்க போகும் கவிதை பாடம். ஏற்கனவே பாடம் என்ற கவிதையில் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பில் அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். மரம் சொன்ன நிலை, மரம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோம். இன்னா செய்தாருக்கு இனியவை செய். எப்படி இன்னா செய்தாருக்கு இனியவை செய்வது? மரம் நினைத்ததாம், அதுவும் கரையோரத்தில் உள்ள மரம் வேரிலிருந்து அடித்துக் கொண்டு சென்ற நதி சொல்லியது. கிளைகள் மரங்களை உதிர்த்தது, மரங்களை உதிர்த்தது. நான் வாசமாகிவிட்டேன் என்று பெருமையாக நினைத்தது. அவர்கள் மீது கோபப்படவில்லை. தனக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை, அரக்க குணம் கொண்டவர்களையும் நான் எப்போது விடுவேன் என்று எனக்கே தெரியாது. சிப்பியே விழித்திரு, தாங்கிக்கொள். நீ முத்தாக வேண்டும் என்றால், முத்து கிடைக்க வேண்டும் என்றால், முத்தின் விதை வேண்டும் என்றால் நீ விழித்திருக்கத்தான் வேண்டும். அதைத்தான் மனிதனுக்கும் சொல்லிச் செல்கிறான் கவிஞன். முத்தாக விரும்பினால் சிப்பி போல விழிப்போடு காத்திரு. வாய்ப்புகள் எப்போது வேண்டும் என்றாலும் உன் வாயில் கதவை தட்டலாம். ஏராளமான வாய்ப்புகள் இன்றைய உலகில் உள்ளது. ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் வாய்ப்புகளை தேடித்தான் செல்கிறோம். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் போது பயன்படுத்தாமல் தவறிவிட்டால் மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியாது. வாய்ப்புகளை விட்டுவிட்டு புலம்பி இன்றைய சமுதாயமும் இளைஞர்களும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி வாழ்வது, எப்படி இப்படி தவறிவிட்டேன் என்று பின்னால் சிந்திப்பதை விட முன்னாலே நீ விழிப்புணர்வுடன் செயல்பட்டுவிடு. இதைத்தான் இந்த மலைத்துளி சொல்லுகிறது. என்ன தவம் செய்து விட்டோம் இந்த உலகத்தில் பிறந்து விடுவதற்கு? அந்த உலகத்து வாழ்க்கையை நினைத்து நினைத்து ரசிக்க வேண்டும் என்றால் நீ விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிலைகளிலும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒருவர் பிறப்பிற்கும் ஒருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யும். அந்த அர்த்தத்தை தேட வேண்டும். ஒருவனுடைய வாழ்க்கை ஒரு சொல்லில் மாற்றம் பெறும், ஒரு வாய்ப்பில் மாற்றம் பெறும். அந்த வாய்ப்பை தேடி போக வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைகளிலும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே இந்த மலைத்துளி சொல்லுகின்ற பாடம், இயற்கை சொல்லுகின்ற பாடம். அது மட்டுமல்ல, எரிமலை என்றவுடன் நமக்குள் ஒரு கோபம் வருமல்லவா, கொந்தளிப்பு வருமல்லவா. எரிமலை அழுத்தத்தை, மன அழுத்தத்தை அடக்கி எங்கிருந்து பொங்குகிறது, எப்போது பொங்கும், எப்போது வெடித்து சிதறும் என்று தெரியாத மனநிலையில் இன்றைய பலர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வெடித்து சிதறும் போது அதனுடைய பாதிப்புகள் அதிகம்தான். ஒருவன் வாழ்க்கையில் மன அழுத்தத்தையும் இறுக்கத்தையும் ஏகப்பட்ட அடிப்படைகளை வாங்கி அவன் தடம் புரண்ட நிலைகளிலும் வீழ்ந்த போதும் எழுந்திருந்து இருக்க வேண்டும். அந்த உற்சாகமும் வேகமும் ஒவ்வொருவனுக்கும் இருக்க வேண்டும். இப்படியாக ஒரு கவிதை எழுதும் பொழுது எரிமலை வெடித்து சிதறுகிறது. அது எவ்வளவு தூரம் தன்னுடைய பாதிப்புகளையும் வெப்பத்தையும் வீசி எரியும். 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் என்று மிகப்பெரிய அளவில் சேதங்களை உருவாக்கிய போதும் அதனால் ஒரு நன்மை நடந்துதான் தீரும். ஏனென்றால் எரிமலைக்கு பிறகு, புயலுக்கு பிறகு, பூகம்பத்திற்கு பிறகு ஒரு ஆழ்ந்த அமைதியும் ஆழ்ந்த நிம்மதியும் சிறப்பான நிலைகளில் கிடைக்கும் அல்லவா. எரிமலை பொங்கிய இடத்தில் விதைகளும் ஆலமரங்களும் விதைக்கத்தான்
இருக்கத்தான் வேண்டும், செழிப்போடு வளரும் அல்லவா? அதுபோலதான் எந்த ஒரு தீமையிலும் நன்மை இருக்கத்தான் செய்யும். அதைத்தான் எரிமலை சொல்கிறது. நான் வெடித்து சிதறிய போதும் அதற்கு பின்னால் ஒரு நன்மை இருக்கும். ஒரு தீமை நடக்கிறது என்றால் அதை தொடர்ந்து ஒரு நன்மை வரும். ஏனென்றால் இயற்கையே அதுதான். பிறப்பிருந்தால் இறப்பிருக்கும், துன்பம் இருந்தால் இன்பம் இருக்கும். இன்பம் வந்த பிறகு நீ துன்பத்தை தேட வேண்டும். துன்பம் வந்த பிறகு இன்பம் வரும் என்று காத்திருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளம் அப்படித்தான் தேடுகிறது. இதுவும் கடந்து போகும். ஆம், இந்த நிலைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு உத்வேகமும் உற்சாகமும் ஒரு ஊக்கமும் மனிதனுக்கு தேவைப்படுகிறது. எதை தேடி செல்கிறோமோ அது கிடைத்துவிட வேண்டும் என்று எளிமையாக எண்ணிவிட முடியாது. தடைக்கற்களை தாண்டினால்தான், படிக்கற்களை தாண்டினால்தான் கோபுரத்தையும் அடைய முடியும், வாழ்க்கையின் உயர்வையும் அடைய முடியும். இவ்வாறு இயற்கைகளை கொண்டு ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு பாடத்தையும் சொல்லிச் செல்கிறது இவருடைய பாடம் என்ற கவிதை. கவிஞர் வைரமுத்து அவர்கள் அழகிய நிலையில் இயற்கைகளை வர்ணித்து ஒவ்வொரு இயற்கையும் சொல்லும் பாடங்களை நமக்காக அளித்தந்திருக்கிறார். கவிதைகளை கவிதையுடனும் சிந்தனையுடனும் படித்து சுவைத்தால் வாழ்க்கையும் இன்புறம் கவித்துவமும் பெருகும். நன்றி, வணக்கம்.